ஹை திவ்யா, வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிராக்டர்ல போய் இந்த ரொட்டேட்டர் இது வந்து போட போறோம். அதான் இன்னைக்கு vlog கொடுக்க போறேன். வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஏன் நம்ம வாய்ஸ் ஒன் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா, நம்ம டிராக்டர் ஓடுற சவுண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பேசுறது தெளிவாக கேட்கல. அதுக்காண்டி வாய்ஸ் ஒன் கொடுக்குறேன். வாய்ஸ் ஒன்று நல்லா இருக்கும், பாருங்க வீடியோ பாருங்க, நல்லா இருக்கும். இன்னைக்கு கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. இன்னைக்கு அதாவது இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. எப்படின்னு பாத்தீங்க பாருங்க எல்லாத்தையும். நானே சொல்லிடுறேன் முன்னாடி. ஓகே காய்ஸ், நம்ம சேனல் யாரை போய் சேர்ந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டுங்க. சாரி காய்ஸ்னு சொல்லிட்டேன். பிவிஎஃப் நம்ம பிவிஎஃப்ன்றதுக்கு அப்ளிகேஷன் என்ன பாத்தீங்கன்னா போரிங் பிளாகர் ஃபேமிலி. பிவிஎஃப் அதாவது போரிங் பிளாகர் ஃபேமிலின்றது தான் பிவிஎஃப்னு சுருக்கமா சொல்றேன். நம்ம அந்த பிவிஎஃப் மெம்பர்ஷிப்ல யாரும் சேரலன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மெம்பர்ஷிப்ல சேர்ந்துக்குங்க. அதான் நம்மளோட ஃபேமிலியில ஒரு மெம்பர் ஆகிக்கோங்கன்றது அப்படி சொல்றேன். ஓகே பிஎஃப், நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம், வாங்க போகலாம். நம்ம டிராக்டர்ல அந்த ரொட்டேட்டர் பண்ற போடுறதுக்கு வந்து யார் யாரெல்லாம் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நானும் என் தம்பி சதீஷும் விமல்ராஜ் 3 பேருமே வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா நல்ல வேலை இவ்வளோ சுற்றி இருக்க காட்டுல எங்கேயுமே இந்த மாதிரி மரம் இல்லை. இந்த ஒரு காட்டுல தான் மரம் இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி எந்த ஒரு 10-15 காடு கிட்ட எந்த நடுவில் மரமே கிடையாது. பார்த்தீங்கன்னா அதான் நல்ல வேலை நனல் நம்ம உட்காந்துருக்கு நனல் இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா நம்ம காட்டு பக்கத்தில் வந்தாச்சு. அதாவது அந்த ரொட்டேட்டர் போட வேண்டிய காட்டு பக்கத்தில் வந்தாச்சு. அதான் போயிட்டு நம்ம சரி இப்போ நான் கீழே இறங்கலாம்னு சொல்லி பேசிட்டு வந்தேன். நீங்க இது பண்ணுங்களான்னு சொல்லிட்டு சரி அதான் நானும் அப்படியே இறங்கலாமா வேண்டாம் யோசிச்சு உட்காந்துட்டே இருந்தேன் ரொம்ப நேரமா. சரி வருது கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது ஒரு அதாவது ஒரு காடு, அந்த ஒரு காடு வந்து ஒரு குண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு இந்த இடத்துல அந்த வரப்பு 2 வரப்பு கிடையாது ஒரு குண்டுன்னு சொல்லுவாங்க. அது இது அடிக்கிற வரைக்கும் சும்மா உட்காந்துட்டு இருந்தேன். வந்து பேசிட்டு வந்தோம். அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இது ஓடுறது ரொம்ப அழகா இருந்துச்சு பாக்குறது. அந்த மோட்டர் சுத்துறது பாத்தீங்கன்னா அழகா இருந்துச்சுன்னா இதுல உட்காந்துக்கும் போது சேஃப்டி உட்காந்துருக்கணும். திடீர்னு என்ன நடக்குன்னு தெரியாது. இது பாத்தீங்கன்னா நிறைய இந்த மிஷின் பாத்தீங்கன்னா கலப்பை, இந்த கலப்பை பாத்தீங்கன்னா நிறைய உயிர் வாங்கியிருக்கு. அதாவது இந்த கலப்பை கிடையாது, இந்த மாடல் கலப்பை பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய ஊர்ல பாத்தீங்கன்னா நியூஸ்ல கேள்விப்பட்டிருக்கேன். அதனால இந்த இடத்துல உட்காந்துருக்கோம் பார்த்து சேஃபா உட்காந்துருவாங்க எல்லாரும். அது பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டர் போட்டு இருந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா செடியை மட்டும் பிடிங்கிட்டு வரும். செடியை பிடுங்கி ஓரளவு கொஞ்சம் ஆழத்தை பதிச்சு செடியை வேரோட கொஞ்சம் பிடுங்கும். ரொம்ப ஆழமா இருக்க செடியெல்லாம் பிடுங்காது. வந்து இருக்க செடி சாச்சிட்டு வந்துடும். இது பார்த்தீங்கன்னா மண்ணை வெளியே தெளிவுபடுத்துறது. விளைய பிடிக்கிறேன் பார்த்தீங்கன்னா மண்ணை உழுவுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை மட்டும் பதப்படுத்திக்கிற மாதிரி சும்மா செடிக்கு விடுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆமையில போட்டு போகிறோம் மெதுவாக. ஆமை முயல் 2 இருக்கும். ஆமைனா நம்ம போட்டுவிட்டு நம்ம அமைதியை எதுவும் ஸ்டேரிங்கை மட்டும் ஆப்ரேட் பண்ணால் போதும், அதுவாக ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் பண்ணிக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ நான் அதுக்கப்புறம் கீழே இறங்கிட்டேன். என்ன நடக்கின்றது வீடியோவில் பாருங்க. ஒரு மரமாக தெரியுதா, அந்த கோயில் தெரியுதா, அங்கே தண்ணி குடிக்க போகிறோம். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இருக்கும். 1 கிலோமீட்டர், ஆமாம் 1 கிலோமீட்டர் இருக்கும். என்ன செப்பலி ஆய் அவ்வளோ தூரம் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வருவோம். அங்கே அடிவம் நம்ம யாரா வீடியோவில் போட்டு போகிற வீடியோ தண்ணி எடுக்க வந்துருக்கோம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ அந்த அடிவமுக்கு தான் போகிறோம். எந்த ரூட்டில் போகிறேன் இல்லையா, நான் கூட ஒரு பார்த்துருக்கு. ஒரு குண்டை எவ்வளோ தூரம் இருக்குது, ஒரு குண்டை இல்லை இங்கே இந்த இருக்கோ இருந்தே இல்லாமல் தெரியுது. ஓகே பிஎஃப், நான் போய்ட்டு உங்களுக்கு லாக் கொண்டு போய் பண்ணுறேன். பிவிஎஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் நடந்துருப்போம். பாதை எங்கே இருக்குன்னே தெரியல, ஃபுல்லாக மேடம் புள்ளமாக இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே விளாடுது, அங்கே தெரியுது உங்களுக்கு எங்கே அந்த இருக்காங்க பையன் எங்கே இருந்ததுன்றாங்க. ஓகே பிஎஃப், போயிட்டு உங்களுக்கு லாக் கொண்டு பண்ணுறேன். வீட்டில் தண்ணி கூட குடிக்காமன்ட்டேன் சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு இங்கேருந்து அடிச்சுட்டு போவோம். வீட்டுக்கு போய் தண்ணி குடிச்சு வர்றதுக்கு பக்கத்தில் இது இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டேன். இப்படி போவோம்மா இல்லை நேரம் அங்கே போயிடும்மா, நேரம் அங்கே போவோம். இங்கே ஒரு கிணறு இருக்குது, இதெல்லாம் குளிப்பாங்க. செப்பல் வேறு அடிக்கடி அவருக்கு இந்த மாதிரி இடத்துல நடந்தால். எல்லா காலேஜ் ஓப்பன் பண்ணாங்க, நம்மளுக்கு காலேஜ் ஓப்பன் பண்ணல, என்னையும் தெரில. இங்கே வேறு சட்டை போகிற ஆளுக்கு ஆகிப்போச்சு. வெள்ளை சட்டையாக காலைல குளிச்சுட்டு அப்படியே சட்டை நீட்டாக போட்டுருந்தேன். இதோட சுத்தம் பண்ண வச்சு கொடுக்கல. காட்டில் வேலை பார்ப்பாங்க, யாருமே வேலை காணும். சுற்றி நம்ம மட்டும்தான் இருக்கோம், சென்டரில் இருக்கும்.
பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை காட்டில். அங்கே பார்த்தீங்கன்னா சதுரகிரி மலை தெளிவாக தெரியுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எப்படின்னு தெரில, உங்களுக்கு போக்ஸ் அதாவது தெளிவாக தெரில. எனக்கு இங்கேருந்து பார்க்க பக்கத்தில் மலையை பார்த்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஓகே, நாங்கள் போய் ஏறிடுறோம். பக்கத்தில் வந்துட்டோம். பிவிஎஃப் எவ்வளோ தூரத்தில் இருந்துச்சு, இப்போ இவ்வளோ பக்கத்தில் இருக்குது. இந்தாங்க கிணறு. ஏற்கனவே ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இது போட்டனால தான் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. எப்படி ஏறுறது, அந்த போஸ்ட் மரத்துக்கிட்ட போய் ஏறணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்படி போகணுமோ அப்படி போய் ஏறணும். ஓகே ஓகே பிஎஃப், நான் அப்படியே மட்டும் போய் நான் கொஞ்சம் விட்டுறேன். நடந்ததே இலக்கிது தண்ணி குடிக்கும் போது போய். அவ்வளோ தூரத்தில் இருக்காங்க தெரியாமல் பாருங்க. எங்கிட்ட இருக்காங்க கண்ணுக்கு தெரில. இந்த இருக்கான் திணிக்க வேண்டியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். பார்த்திங்கன்னா ரோட்டு மேலே ஏற போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா மடை. இந்த மடை இங்கே இருக்கும், தண்ணி வெளியேறக்கான மடை. இது வாய்க்கால், வாராங்கால்வாங்க. இது வந்து ரோட்டு கொண்டு எம்மாடியே சரி எவ்வளோ பாடுபட்டு வரேன். வெயில் தான். இங்கே ஒரு புளிய மரம் இருக்குங்க, ரொம்ப வருஷமாக இருந்துச்சு. எனக்கு முன்னாடி நான் பிறந்ததுலேருந்து அந்த புளிய மரத்தை பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா ஒரு போன வருஷமாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கீழே விழுந்துருச்சு. எவ்வளோ வருஷமாக இருந்துச்சு. நான் இப்போ என் பிறந்ததுலேருந்து எனக்கு தண்ணி எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து தண்ணி எடுக்க நானாக வர ஆரம்பிச்சதுலேருந்தும் அதுக்கு முன்னாடி இந்த மரத்தை அந்த கீழே அடக்க பாருங்க மரம். இதாங்க மரம் கீழே விழுந்து கிடக்கு. ஓகே பிஎஃப், இந்த அடிபம்பு இங்கே தான் குடிக்கிற அந்த தண்ணி நல்ல தண்ணி, குடிக்கிற தண்ணி. ரொம்ப வருஷமாக இதில் தண்ணிட்டுருக்காங்க எல்லோரும். அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரத்தில் இருக்காங்க. அங்கேருந்து பார்த்தா இது கம்மியாக தெரிஞ்சு, இங்கேருந்து பார்த்தா இதாக இருக்குது. ஓகே இப்போ தண்ணி குடிச்சிட்டு போவாங்க. இங்கே ஏழை கழுவும். ஓகே பிஎஃப், நான் கழுவி கூப்பிட்றேன். பிஎஃப் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சு முடிச்சாச்சு. இந்த மாதிரி அடிவும் இன்னும் உங்கள் ஊரில் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். மரம் இப்போ உங்கள் ஊரில் எத்தனை வருஷமாக வருது அவங்களுக்கு தெரிஞ்சதில் அதிகமாக இருக்கிற மரம், வயசான மரம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை வருஷம் இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடிவம்பு இருக்கவங்க மெயினாக இது அடிவம்பு இருக்கவங்க மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே திரும்பி போவோம். வண்டி இப்போ வருது, எல்லா வண்டி இந்த ரோட்டில். சட்டப்புறம் கரையாகி போச்சு. இன்னும் அவ்வளோ தூரம் நடந்து போகணும். கரெக்டாக 1 கிலோமீட்டர் இருப்பாங்க. இங்கே ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே இருப்பாங்க. அவ்வளோ தூரம் நடந்து போகணும். இப்போ அங்கே ஒரு நோட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா மலை தெரியும், மலைக்கு மேலே அந்த மேகம் தெரியுது. பார்த்தீங்களா, மலையிலே அந்த மேகம் இருக்குது. அதாவது மலை இருக்குது, மலைக்குள்ளே அந்த மேகம் வருது, இறங்கி வருது. ஐயோ அத்தமையா போச்சு. அதாவது இப்போ 2 மீன் வந்துருச்சே, 2 மீன் வந்துருச்சே. நீ எத்தனை மீன் பார்த்து 90 கிட்ஸ் மாதிரி நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஊரில் வேறு ஏதாவது சொல்லுவாங்களா, காக்கா பார்த்தா இது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? 2 மீன் நான் பார்த்துட்டேன். மொத்தமே நான் பார்த்தா நான் பாஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் இன்னொரு நாள் இந்த கிணற்ற குளிக்கிற மாதிரி லாக் போடுவோம். எனக்கு குளிக்க தெரியாது, நீச்சல் தெரியாது எனக்கு. எல்லாம் குளிப்பேன், எனக்கு சும்மா இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அவ்வளோ தூரம் நடந்து போகணும். ஆனால் எந்த வழி வந்தேன்னு மறந்து வச்சு எனக்கு. இப்படி வந்து இப்படி இருந்தேன். அந்த பாதைக்கு நேரம் வரணும். அங்கே ஒரு பாதை இருக்குது, அதுக்கு நேரம் வருவோம். இப்போ எப்படி பார்ப்பேன், மூச்சு வாங்குது. ஆனால் தண்ணி நிறையா குடிச்சிட்டிங்க. சடச்சாண்டு 10 இடைக்கிட்டே அடிச்சு அடிவம் 10 இடம் அடிச்சு கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி அடிவம் தண்ணி குடிச்சிங்கன்னா உடம்புக்கு நல்லது. இது வரைக்கும் மின்னல் வாட்டர் எதுவும் குறைச்சல இல்லை, தேவையான சத்துலாம் இதில் இருக்குது. அதாவது இப்படி உடம்புக்கு தேவையான சத்து பூரா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணியில் இருக்கும். இது குடிக்கிறது எனக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே அழகாக இருக்குது. அப்படி மரம்லாம் பார்த்திங்கன்னா 5 மரம் அப்படி அடுத்துருக்கு. பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. லாக்டவுனில் இங்கே வந்து கிடப்போம். போலீஸ்லாம் ரைடு வருவாங்க, ஊருக்குள்ளே வருவாங்க. இங்கே வர மாட்டாங்க, இங்கே தெரியாது. நாங்கள் எப்படி எல்லாருமே ஒரு 5 பேர்கிட்ட இருப்போம். 5 பேர் 6 பேர் வந்து தண்ணியில் குளிப்பாங்க. அப்போ வந்து
வந்து இங்கேயே கிடப்போம் எல்லோரும் விளாட்றது செய்கிறது எல்லாம். இங்கே இருக்குது கிரவுண்ட், அங்கே இருக்குது. அங்கே பார்த்தா விளாட்றப்ப போலீஸ் வந்துட்டாங்க அவரோட. எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் ஓட்டாங்க. நியூஸில் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி ஓடிட்டாங்க எல்லாருமே. ஓகே பிஎஃப், நான் பக்கத்தில் போய்ட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன். பிஎஃப் உங்களில் எத்தனை பேருக்கு இந்த ஃபீலிங்கை இது பண்ணிதான் எனக்கு தெரில. தண்ணி இந்த இடத்துல இது வந்து வாய்க்கால் தெரியுதா உங்களுக்கு, 2 தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விவசாயம் பண்ணுவாங்கள்ல, இப்போ ஆடி மாதம் விவசாயம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இன்னும் 2 மாதத்துல வந்துடுறேன். ஆடியில் நான் பிறந்தேன், என்னால் தான் ஞாபகம் சொல்கிறேன். அதான் அந்த இதில் வந்து தண்ணி போகும்போது நீங்கள் நடந்து போயிருக்கீங்களா அந்த மாதிரி வாய்க்காலில், அந்த ஃபீலிங் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அப்படியே வார்களில் தண்ணி போகும்போது நம்ம நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஃபீலிங்கு. இந்த இடத்துல 3 தான் பிரியுது. இங்கிட்ட ஒரு அதை பார்த்து அங்கிட்டு ஒன்று போகுது, அங்கிட்டு போய் நேராக போய் அங்கே ஒன்று போகும். விவசாயம் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா காட்டில் தங்கியிருப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி ஃபீலிங்லாம் வித்தியாசமாக இருக்கும். நைட் நேரம் இங்கே தூங்குவாங்க, பாதுகாத்துட்ருப்பாங்க. இது வேறு கரை ஓவராகிடுச்சு. கரை இந்த வாய்க்கால் இருக்குது, இது விவசாயம் பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க, உழவடிச்சு போட்டிருக்காங்க. தண்ணி குடிச்சா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அந்த ஒரு ஃபீலிங் எப்படி சொல்லலாம், ஒரு மாதிரி கறக்கமாக வாய் தண்ணிக்கு எப்படி ரொம்ப அலைஞ்சிக்கிட்டு இருந்துட்டு இந்த பாலைவனத்தில் சுற்றிட்டு இருந்தாங்க எப்படி இருப்பாங்க, அது மாதிரி இருந்துச்சு. தண்ணி குடிச்சா வந்தேன். இது என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்காங்க ஐயா, என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஒரு பாதை வருது, அங்கிட்டு ஒரு பாதை. இது வாய்க்கால், ஆனால் வாய்க்காலே 2 பிளந்துட்டாங்க. இங்கிட்டு இப்படி ஒரு தான் போகுது, அங்கிட்டு ஒரு தான் போகுது. வாய்க்கால் அடைச்சிட்டாங்களே, கேட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. ஆமாம். ஓகே பக்கத்தில் வந்துட்டோம். சும்மா ஒரே ஒரு குண்டு மட்டும் தான் அடிக்க வந்துட்டாங்க, அதை அடிச்சுட்டு போகலான்னு அப்படி வந்துட்டோம். காலேஜ் வேறு என்றைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க என்னன்னு தெரில. ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா காலேஜுக்கு போகணும் போது எல்லாங்க என் கூட படிக்க எல்லோரும் காலேஜ் போயிட்டுருக்காங்க. நானும் என் தம்பி தான் போகாமல் இருக்கேன். அவனுக்கு எனக்கு அப்புறம் தான் அப்படி பண்ணுவாங்க. அடிச்சு முடிச்சுட்டான் போல இருக்குல்லையோ. இதே பார்த்தீங்கன்னா தாண்டி வந்துட்டோம். அவன் இங்கே இருக்கேன், நம்ம இந்த அங்கிட்டு தான் அவனை தாண்டிட்டு வந்துட்டோம். அப்படி நல்லா உட்காரும் அவ்வளோதான். நான் வந்து கேட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கிணறு இருக்குது. நல்ல வேலை இங்கேயாவது மரம் பக்கத்தில் வச்சுருக்காங்க, அப்பயே வச்சுருந்துருக்காங்க. வேப்ப மரம் தான் 2 வச்சுருக்காங்க போல். ஒடிக்கா மரம் இருக்குது நடுவில். இத்தனை வேப்ப மரம் வச்சுருக்காங்க, பரவாயில்ல. ஆனாலுக்கு வேணும் இல்லை, ஒரு மரம் வச்சாலே போதும். ஒரு மரம் வச்சாலும் இந்த இடத்துல நல்லா இதாயிரும். இத்தனை மரம் வச்சுருக்காங்க, பரவாயில்ல. இப்படி வச்சாங்கன்னா இடையில எந்த வெளிச்சமும் தெரியாது, அந்தளவுக்கு இருக்கும். இந்த வச்சுருக்காங்க. ஆடு இங்கே கட்டி போடுவாங்க போல். என்னோடு இது படி இருக்கா? ஏய் பரவாயில்ல, படி இருக்கா. குளிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதில் குளிப்பாங்களாடா? குளிக்க மாட்டாங்க. எது குப்பையா கிடக்குள்ள. கிணறு மாடு மேய்ச்சிருக்காங்க பாருங்க. அப்படியே வில்லேஜ் லைஃபு வித்தியாசம் தாங்க, வேறு லெவலில் இருக்கும். சாப்பிட்டா அப்படியே மாடல் சூப்பர். எவ்வளோ தூசியாக இருக்கீங்க. எவ்வளோ தூசி இருக்கு. ஆளே ஏதோ இதுவாக இருக்கியா, சும்மா என்ன இப்படியா இருக்கிற மாதிரி இருந்தேன் பார்க்குறீங்க. கேபிஎஃப் இந்த வீடியோ ரன் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக மற்ற சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டுருக்கேன். இந்த வீடியோ வர நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள்.
அடுத்த வீடியோ கொடுக்க நல்லா கொடுக்க ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை மட்டும் தட்டி விட்ருங்க. ஓகே பாய், போயிட்டு வரேன்.